السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக குகைவாசி இளைஞர்கள் ஓதிய சூரா கஹ்ஃபிலே இடம்பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு துஆ, அந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இன்னும் பல சிறப்புகள் இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு இருக்கின்றது. அதே போன்று நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஜும்ஆவுடைய நாள், இறுதிப்பத்திலே வரக்கூடிய ஒரு ஜும்ஆவுடைய நாள். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம், அது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் அது வளமையாகவே சிறந்த ஒரு நேரம். அல்லாஹ் பரக்கத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். நாம் இந்த துஆவை ஓதுவோம். குகைவாசி இளைஞர்கள் ஓதிய துஆ. அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தோ வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தோ வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா என்று வரக்கூடிய இந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதிய துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹினுடைய நேரடி உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ. யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும்.